ஒரு வழியாக சஞ்சு சாம்சன் அண்ட் ஜடேஜா ட்ரேடு முடிவுக்கு வந்திருக்கு. 2 நாளாக சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் இந்த ட்ரேடு பற்றி தான். ஃபைனலி சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வரது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் சாம் கர்னை வாங்கிட்டு இந்த ஒரு ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேடை பற்றி வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க காய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் மினி ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 அபுதாபியில் நடக்கிறதுக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் ஃபாரின்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இயர் இந்தியாவில் நடத்தலாம்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்த நிலமையில ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரீசன் காரணமாக அபுதாபியில் நடத்தலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேடுக்கு நடுவில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஜிடி கிட்ட வாஷிங் சுந்தரை கிட்ட செகண்ட் டைம் ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்காங்க. அது ஜிடி மேனேஜ்மெண்ட் நெகராஜ் பார்த்தீங்கன்னா வாஷிங் சுந்தரை ட்ரேட் பண்ண முடியாதுன்னு ட்ரேடுக்கு நோ சொல்லிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் சுந்தரை ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கொண்டு வரலாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அது இப்போ முடியாமல் போச்சு. ஸோ வாங்க இப்போ ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே பிக்கஸ்ட் ட்ரேடை பற்றி பார்க்கலாம். ஃபைனலி வெறும் ரூமர்ஸாக சுற்றி இருந்த ட்ரேட் நியூஸ் வந்து முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ காய்ஸ் இந்த ட்ரேடு முதல்ல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஆல் கேஷ் ட்ரேடாக தான் முடிக்க பார்த்துருக்காங்க. ஆல் கேஷ் ட்ரேட்னா சஞ்சு சாம்சனை மட்டும் சிஎஸ்கே வாங்கிட்டு அவருக்கு மேலே எந்த பிளேயரும் கொடுக்காம அவரோட ரீட்டன்ஷன் அமௌண்ட்டான 18 crores மட்டும் கொடுத்து முடிக்கிறது தான் ஆல் கேஷ் ட்ரேடு. ஆனால் அதுக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா நோ சொல்லிட்டாங்க. நோ சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஜடேஜாவை கேட்டிருக்காங்க ட்ரேடுக்கு. சஞ்சு சாம்சன் நாங்கள் தரங்க, அதுக்காக ஜடேஜா கொடுங்க அப்படின்னு. அதுக்கு சிஎஸ்கே கிளியராக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த பிளேயரும் கொடுக்க மாட்டாங்க, ஜடேஜா யாரும் கொடுக்க மாட்டாங்க, அது சஞ்சு சாம்சன் மட்டும் கொடுக்குறனா கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே அந்த ட்ரேடு அப்படியே ஆஃப் ஆகிட்டு. அதுக்கப்புறம் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா மற்ற ஐபிஎல் டீம்கிட்ட போயிட்டு ட்ரேட் அப்ரோச் வச்சுருக்காங்க. சாம்சன் தரோம், அதுக்கப்புறம் நீங்கள் 2 மெயின் பிளேயர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைக் கேகேஆர், டெல்லி, அப்புறம் வந்து பஞ்சாப் 3 டீம்கிட்ட கேட்டிருக்காங்க. ட்ரேட் அப்ரோச் வச்சிருக்காங்க. அது கேகேஆர் பஞ்சாப் நாங்கள் மெயின் பிளேயர்லாம் 2 பேர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால ஆர்ஆர் வந்து டெல்லியோட ட்ரேட் ஆல்ஸில் இருந்திருக்காங்க. அதில் டெல்லி என்னன்னா டிஸ்டன்ஸ் சப்ஸை கொடுக்குறாங்க, சஞ்சு சாம்சன் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்ஆர் வந்து சப்ஸ்ட்டு மற்றாது எங்களுக்கு ரிசீவ்னு கேட்டோன்னே டெல்லியும் அந்த ஆஃபர் அப்படியே மறுத்துட்டாங்க. டெல்லி ட்ரேடு கேன்சல் ஆகணும் ஆர்ஆர் வந்து சிஎஸ்கே அப்ரோச் பண்ணுறாங்க. சிஎஸ்கேவும் ஜடேஜா தாரன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன தான் சிஎஸ்கே ஒத்துக்கிட்டாலும் ஜடேஜா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு கோச் ஃபிலிமிங்கெல்லாம் சேர்ந்து ஜடேஜாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த ட்ரேடுக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. ஜடேஜா வந்து ட்ரேடுக்கு ஒத்துக்கிட்டதுனால ட்ரேடு ஓகேன்னு பார்த்தா ஆர்ஆர் வந்து எங்களுக்கு ஜடேஜா மட்டும் பார்த்தாது, ஜடேஜாவோட சேர்த்து பிரிவிஸ் இல்லைன்னா 10 ரானா 2 பேர் யாரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிஎஸ்கே வந்து நாங்கள் ஜடேஜா மட்டும் தான் கொடுப்போம், பிரிவிஸ் 10 ரானாலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே ஆர்ஆர் வந்து நீங்கள் இன்னும் ஜடேஜா மட்டும் பார்த்தாது, எங்களுக்கு இன்னொரு மெயின் பிளேயர் கொடுத்தா நாங்கள் சாம்சன் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு சிஎஸ்கே வந்து நாங்கள் சாம் கர்னை தரோம் அப்படின்னு சொல்லி ஆர்ஆர் கன்வின்ஸ் பண்ணி இந்த டீலுக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க. ஃபைனலி ஜடேஜா ப்ளஸ் சாம் கர்னுக்கு ஒத்துக்கிட்டு சிஎஸ்கேவும் சஞ்சு சாம்சன் கொடுக்கறது ஒத்துக்கிட்டாங்க ஆர்ஆர். ஸோ இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கு கடையில் பேப்பர் ஒர்க்ஸ் சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு 1 or 2 daysல அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க 2 டீமும். ஃபைனலி சேட்டன் சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசைப்பட்ட மாதிரியே சிஎஸ்கேக்கு வரப்போறாரு. ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஜடேஜா சிஎஸ்கேலேருந்து ஆர்ஆருக்கு போகிறது தான் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் வர சந்தோஷத்தோட ஜடேஜா லீவ் ஆகிற ஒரு சோகத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரேடு எந்த டீமுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டீமுக்குமே ஈக்குவலி குட் ட்ரேடு தான் அது. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்காண்டி லாஸ்ட் 3-4 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி சஞ்சு சாம்சனை விட்டால் மறுபடியும் கொண்டு வர முடியாது சிஎஸ்கே அப்படின்னு சிஎஸ்கேவோட ஸ்டார் பிளேயரான ஜடேஜா கொடுத்து சாம்சனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் ஜடேஜாவோட சாம்சன் அந்தளவுக்கு முக்கியமாக சிஎஸ்கேக்கு அப்படின்னு. எஸ்கே சாம்சன் வந்து சிஎஸ்கே ரொம்ப முக்கியமான பிளேயர் தான். அதனால தான் அவங்க லாஸ்ட் 3-4 இயர்ஸாக சாம்சனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சாம்சன் இப்போ சிஎஸ்கே வருது, டோனி ரிட்டர்மெண்ட் ஆனாலும் டோனிக்கு பிறகு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக அவரோட ஸ்லாட்டை ஃபில் பண்ணுவார். அப்புறம் ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் கூட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு. ஸோ எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணுறாரு. ஓப்பனிங் பிளேயர் கூட இவர் வந்ததுனால சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர் செம்மையாக செட் ஆகிடும். ஸோ ஜடேஜாவுமே சிஎஸ்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர் தான். ஆனால் சிஎஸ்கே என்ன பார்த்துருப்பாங்கன்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர் தான் பார்த்துருப்பாங்க. ஜடேஜா ஆல்ரெடி 36 எபோ இருக்கார். ஸோ அவரால் இன்னும் 3 to 4 years தான் ஐபிஎல் ப்ளே பண்ண முடியும். அதோட ஃபார்முமே டிப் ஆகிட்டு தான் வரும் அதுக்கு பிறகு. அதனால ஜடேஜா கொடுத்துட்டு சாம்சன் வாங்கலாங்கிற பிளானுக்கு வந்திருப்பாங்க. சாம்சனுக்குமே பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. அவருக்கு இன்னையோட தான் 31. இன்றைக்கி தான் அவரோட பர்த்டே சாம்சனுக்கு. அவரோட பர்த்டே அன்னைக்கே ட்ரேடை முடிச்சு அவருக்கு நல்ல பர்த்டே விட்டு கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே. சஞ்சு சாம்சன் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ண போகிறாரு. ஜடேஜாவுக்கு என்ன தான் வயசானாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து ஜடேஜா இங்கேயே ரிட்டையர் ஆகணும்னு தான் நினச்சிருப்பாங்க. ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுமே அதான் நினச்சிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஆசை என்ன ஜடேஜா வேறு டைமுக்கு கொடுக்கணுன்னு. சில பல நேரங்களில் சில பல முடிவுகள் எடுத்து தான் ஆகணும். அதனால ஸோ ஜடேஜா கொடுத்து சாம்சனை வாங்குற முடிவுக்கு சிஎஸ்கே வந்திருக்காங்க. சிஎஸ்கே எடுத்தோன்னே ஜடேஜாலாம் தூக்கி கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னென்ன வச்சிருக்கோ எல்லாத்துலேயும் முட்டி மோதி பார்த்துருப்பாங்க. முடியாத பட்சத்தை தான் ஜடேஜா கொடுத்துருப்பாங்க. அதனால சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மேலேயே எதுவும் ப்ளேம் பண்ண முடியாது. டீமுக்கு எது தேவையோ அதை தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. ஜடேஜா சிஎஸ்கே விட்டு போனது ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குமோ அதே அளவுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கும் வருத்தமும் கவலையும் ரொம்ப இருக்கும். ஃபைனலி ஜடேஜா சிஎஸ்கே விட்டு போகிறாரு. சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே வரப்போறாரு. எல்லாத்தையும் ஃபைனலி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேலே எந்த ஒரு ட்ரேடில் எந்த ஒரு டெஸ்ட்டும் இருக்க வாய்ப்பே இல்லை. பெரிய பெரிய மல்டிபிள் சோர்ஸெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 1 or 2 daysல 2 டீமே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் காய்ஸ்.
சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ்.